ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளே வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம். இந்திய அணி வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்பி இருக்காங்க. அந்த ஒரு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இவன் யாரா கோமாளி அப்படின்னு சொல்கிற மாதிரி பாகிஸ்தான் அணி கேப்டன் பாபர் அசாம் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் இந்திய அணி பற்றியும் இந்திய அணிவை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பாபர் அசாம் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக முந்தினேற்று பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபிக்கான ஒரு அட்டவணையை விட்டாங்க ஐசிசி. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அப்புறம் நியூசிலாண்டு ஏ குரூப்பில் இருக்காங்க. பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு பி குரூப்பில் அவங்க இருக்காங்க. இதை பார்த்த பாபர் அசாம் இந்திய அணியை பழி வாங்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் வந்துச்சு. அதுவும் இது வேறு சாம்பியன் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா இதில் நடக்குது, வேறு எங்கள் பாகிஸ்தான் நடக்குது. அதை நாங்கள் ஏதோ வின் பண்ணுவோம், கண்டிப்பாக அந்த சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் தான் வின் பண்ணுவோம். இந்திய அணியை பழி வாங்கிறதுக்கு நேரம் வந்துச்சு. அதுவும் எங்கள் ஏரியாவுக்கு வாங்க, கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணிக்கு பழி வாங்குவோம். இந்திய அணியை நாங்கள் மீண்டும் வீழ்த்துவோம். சாம்பியன் ட்ராஃபி ஃபைனல் ஞாபகம் இருக்கா, நாங்கள் வின் பண்ணிது இந்தியா வீழ்த்துந்து அதே ஃபுல் போஸோடு நாங்கள் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவோம், பழிக்கு பழி வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கோலின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் பேசியிருக்காரு பாபர் அசாம். அடுத்த கோலினா கோலி கூடலாம் அவர் கம்பேர் பண்ணாதீங்க. இவர் ஜிம்பாபே, அயர்லாந்து டீம்கிட்ட ஆடுற பிளேயரு. பட்டு கோலி கிளாஸ் பிளேயர், அவர் எல்லா டீம்கிட்ட ஆடுவார். அதனால் இந்திய அணியை திருப்பி வீழ்த்துன்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பேசியிருக்காரு. எனக்கு பார்த்தா அது ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது. இருங்கடா, இப்போ தான் நாங்கள் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு ஏதோ ஒரு ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துன்னு சொல்கிறது பேசுறதெல்லாம் கரெக்டான விஷயமா தெரியல. நீங்கள் ஒன்றும் குரூப் ஸ்டேஜே செலக்ட் ஆகலை, எதில் T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 செலக்ட் ஆகலை, அதிலே போயிட்டீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ஏன் இந்த வாய்ஸ் ஆவால்னு தெரில. எப்போவுமே வாயை விட்டு தோற்றுட்டு போகிறது தான் ரெகுலராக நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சாம்பியன் ட்ராஃபியும் வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்தியா நீ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கே உங்களை அடித்தா அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் அசிங்கப்பட்டதாக திருந்துவீங்க பொழுது. ஏன்னா அந்த மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. பார்க்கலாம், ஏன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எதுவுமே கணிக்க முடியாதுங்க. எந்த போட்டி எப்படி வேணால் மாறும். அதுக்கு முன்னே நாங்கள் இந்தியாவை அடிச்சிடுவோம், நாங்கள் இந்தியாவை பார்த்துருவோம்னு சொல்லி பேசுறது, அதுவும் அட்டவணை விட்டதுக்கே பாபர் அசாம் இதுமாரி பேசியிருக்காருன்னா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுட்ருப்பேன். அந்த மேட்ச் அப்போ நான் கண்டிப்பாக போகிறேன் இதை ஞாபகப்படுத்தி பாபர் அசாம் இது மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இருங்க, வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். 2025 மார்ச் 1 தான் மேட்ச். கிட்டத்தட்ட இன்னும் எவ்வளோ நாள், இது ஒரு 9 மாதம் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அதுக்குள்ளே எங்கள் டீமில் நல்ல ஒரு பிளேயர் செட் ஆகணும். விராட் கோலி, ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் விளையாடுவாங்க தெரியும். பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிளேயரு ஓப்பனர் செட் ஆகிறாங்க, மிடில் ஆர்டரில் யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல டீமை நாங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக எடுத்துன்னு வரும். உங்களை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்க. கண்டிப்பாக இந்திய அணி பாகிஸ்தானை ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2025 கண்டிப்பாக அடிக்குங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டே வாயை விட்டாங்க, அதனால் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணணும் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் இந்திய அணி கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.